ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். 25/8/2026 முதல் 31/8/2026 வரை ஒரு 7 நாட்களுக்கு உண்டான இந்த வார பலன் காணலாம். சந்திர பகவான் உத்திராடம் நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை மகரம், கும்பம், மீனம், ராகுவை கடந்து சனியை கடக்கும் வரை இந்த வாரம் கும்பராசி என்பதற்கு பலன்கள் காணலாம். இந்த வாரம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஓணம் பண்டிகை, திருவோணம் விரதம், பௌர்ணமி, சந்திர கிரகணம். பௌர்ணமி நாளில் கும்பம் ராசி என்பதற்கு ஒரு எளிமையான சிறப்பான பரிகாரம் சொல்கிறேன். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. இந்த வாரம் பஞ்சாங்கம் என்ன அறிவுறுத்துகிறது அப்படின்னா, இடி மின்னலுடன் மழை பொழியும், தேவாலயங்களில் இடி விழும், இடி இடிக்கும் போது, மழை பொழியும் போது, மின்னல் மின்னும் போது மரத்தடியில் நிற்பது, மொட்டை மாடியில் நிற்பது இதெல்லாம் பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, ராகுவும் செவ்வாயும் நட்சத்திர பரிவர்த்தனை. நாம்ச கட்டத்தில் கும்பத்தில் செவ்வாய் செல்கிறார். கும்பராசியில் ராகு நிற்கிறார். அந்த ராகுவை செவ்வாய் கடக்கும்போது இந்த வாரம் மின்னல் இடி தாக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம். கும்பம் ராசி என்பதற்கு இந்த வார ராசி பலன் காணலாம். உத்திராடம் நட்சத்திரம் முதல் சந்திர பகவான் தனுசு ராசியில் மதியம் வரை சஞ்சாரம் செய்கிறார். உங்களுக்கு லாபஸ்தானத்திலே சந்திரன் வருவது ஒரு நல்ல அமைப்பு தான். அதாவது 25ஆம் தேதி மதியம் வரை, 25ஆம் தேதி மதியம் 12ஆம் இடம் சந்திர பகவான் வருகிறார். சந்திரன் 12ஆம் இடம் வரும்போது பயண போக்குவரத்து அலைச்சல், காலுக்கு அதிக நடை, கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு பஸ்ஸு வராது. இல்லைன்னா இங்கே தானே அப்படின்னு நடந்து போவீங்க. அது நடந்து போகும்போது அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். 12ஆவது வீட்டில் சந்திரன் வரும்போது எதிர்பாராத ஒரு சிறு தூர பயணம், ஒரு 20 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டரு பயணம் சென்று வர மாதிரி உண்டாகும். 26ஆம் தேதி புதன்கிழமை ஓணம் பண்டிகை, திருவோணம் விரதம். பண்டிகை நாட்கள் பண்டிகைக்காக செலவு பண்ணுவீங்க. பார்த்தீங்கன்னா புதிய துணிமணி எடுக்கலாம், தங்க நகை கூட எடுக்கலாம். 27ஆம் தேதி பௌர்ணமி, 27ஆம் தேதி ஆவணி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. அன்றைய தினம் பௌர்ணமி. சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு ஒரு 7 மணிக்கு மேலே கும்பம் ராசி என்பர்கள் ₹1 நாணயம் எடுத்துங்க. ₹1 காசு உங்கள் கையில் எடுத்து தலையை 3 சுற்று சுற்றி, கும்பம் ராசி அன்பர்கள் வடக்கு திசையை பார்த்து, வடதிசையை பார்த்து நின்று ₹1 காசு எடுத்து உங்கள் தலையை 3 முறை சுற்றி வடக்கு திசையை பார்த்து எரிந்து விடுங்கள். கும்பம் ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பிரச்சனைகள் தீரும். திதியிலேயே மோசமான திதி பௌர்ணமி திதி தான். ஆண் பிறப்பதை விட பௌர்ணமி திதியில் பெண் குழந்தைகள் பிறந்தால் திருமணமாக லேட் ஆகும். பௌர்ணமி திதியில் பெண்கள் பிறந்தால் திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. திருமணமே தாமதப்படும். திருமணம் செய்தாலும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது. அப்போ திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளவர்கள், இப்போ திருமணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், கடன் பிரச்சனை, இப்படி உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருந்தாலும் ₹1 காசு எடுத்து வட திசையை பார்த்து உங்கள் தலையை 3 சுற்று சுற்றி அந்த காசை தூக்கி எறிந்து விட்டுவாங்க. பௌர்ணமியிலிருந்தே உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தீரும். 27ஆம் தேதி உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் வருகிறார். ராகுவை கடந்து ஜென்மத்திலே சந்திரன் இருக்கும்போது கொஞ்சம் உடல் அசதியாக இருக்கும்.
உற்சாகமாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஜென்மத்திலே சந்திரன் வரும்போது கொஞ்சம் வந்து சோம்பலாக இருங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன், கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஜென்மத்திலே சந்திரன் வரும்போது புதிய துணிமணி எடுக்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம். 29ஆம் தேதி மதியத்திலிருந்து சந்திர பகவான் 2ஆம் இடம் வக்கர சனி மேல் சனியை கடப்பார். கும்பம் ராசி என்பதற்கு 6ஆம் அதிபதி 2வது வீட்டிலே, 12ஆம் அதிபதி சனி பகவான் மேல். 2வது வீட்டிலே சந்திரன் வரும்போது குடும்பத்துக்காக வீட்டுக்காக பணம் காசு செலவாகும். 6ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிலே இருந்தால் தான் சம்பாதித்த பணம் தானே வந்து சேமித்துக் கொள்வார்கள் அல்லது தானே வந்து செலவழிப்பார்கள். 6ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிலே நின்றால், அதுவும் சனியை கடக்கும்போது அம்மாவிடம் பெண்களிடம் கொஞ்சம் வாக்குவாதங்களில் ஈடுபடுற மாதிரி. அதனால் வந்து 29ஆம் தேதி மதியத்திலிருந்து 30, 31ஆம் தேதி பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். அதிகமாக பேசக்கூடாது. 6ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் வக்கர சனி பகவான் மேல் செல்லும்போது சிலருக்கு பல்வலி, முகம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது 29ஆம் தேதி மதியத்திலிருந்து 30, 31ஆம் தேதி. கும்பம் ராசி என்பதற்கு இந்த வாரம் பஞ்சாங்கம் இதுதான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறது. கும்பம் ராசி அதிபதி 2வது வீட்டிலே வக்கரகதியில் செல்கிறார். தனஸ்தானத்திலே சனி இருப்பது சிறப்பு தான். இருந்தாலும் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இருக்காது. குடும்ப நபர்களுக்குள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையே இல்லை, ஆனால் வந்து பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திடும். 2ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் செல்வதும் உங்களுக்கு வந்து சாதகமாக இல்லை. 6ஆம் வீட்டில் குரு செல்லும்போது நல்லா தெரிஞ்ச நண்பர் கூட உங்களுக்கு துரோகம் செய்து விடுவார். அதாவது நண்பர் வந்து முதுகில் குத்தக்கூடிய ஒரு காலகட்டம். 2ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் செல்லும்போது தன்னுடைய பணம், சம்பாதித்த பணம் தேவையில்லாமல் தண்ட செலவு, விரைய செலவு, அனாமுத்தா செலவு பண்ணக்கூடிய கோர்ட்டு கேஸுன்னு, காவல் நிலையம்னு தேவையில்லாத செலவுகளையும் 2ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் செல்லும்போது ஏற்படுத்திடும். இந்த வாரம் ஜென்ம ராசியும் 2வது வீட்டையும் சத்துருஸ்தானாதிபதி சந்திரபகவான் கடக்கும்போது கும்பம் ராசி என்பவர்கள் வேலை, தொழில் பார்க்கக்கூடியவர்கள், உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் வேலை பளு கூடுதலாக இருக்கும். இந்த வாரம் இதை அறிந்து நீங்கள் வந்து செயல்படுங்க. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.